Hi everyone. In the video union executive related ஆன questions பார்ப்போம். So first president பத்தி. So the first question is where is Raisina Hill? So answer என்ன அப்படின்னா where Rashtrapati Bhavan is situated. So option A the right answer. Second one, the president of India enjoys emergency power of. So எத்தனை டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 3 types. So national emergency, state emergency and financial emergency. Third one, how many times the president of India can seek re-election to his post? So re-election வந்து எத்தனை தடவை எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிகிள் 57 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which of the following appointment is not made by the president of India? So answer என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. And fifth one, in case the president wishes to resign, to whom he to address his resignation letter. ஸோ பிரசிடென்ட் வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், what is the maximum age limit prescribed for the post of president of India? So maximum age limit என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா no age limit. So option D தான் right answer. Seventh one, Rashtrapati Bhavan was designed by. So இது யாரால டிசைன் பண்ணப்பட்டுச்சுன்னா எட்வின் லைட்டன். So option C தான் right answer. Eighth one, a presidential ordinance can remain in force for. ஸோ இது வந்து எத்தனை மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு. Ninth one, who can initiate impeachment of the president? ஸோ impeachment of the president வந்து either of the house of parliament வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1/4 member of either house of the parliament. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். So 10th one, the president of India is elected by. ஸோ யாரால எலெக்டட் பண்ணப்படுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை யாரெல்லாம் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, elected members of the state legislative council and also elected legislative assembly members from Delhi and Puducherry. ஸோ இவங்கெல்லாம் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான், by an electoral college consisting of elected members of both the houses of the parliament. ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். பட் இதை வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கொடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ண முடியாது. அண்ட் 11th ஒன், டு பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எ பர்சன் மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப். ஸோ எந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 12th ஒன், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை தி நம்பர்ஸ் ஆஃப் அன் எலக்டோரல் காலேஜ் விச் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ எது இன்க்ளூட் ஆகலைன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான், elected members of state legislative council. 13th one, which one of the following offices is held during the pleasure of the president of India? So till pleasure of the president of India வரைக்கும் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது யாருன்னா கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஆப்ஷன் சி. 14th one, the union executive of India consist of. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியா வந்து கன்சிஸ்ட் ஆஃப் யாரெல்லாம் அப்படின்னா ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அண்ட் 15th ஒன், with reference to the presidential election in India, consider the following statements. So first statement, the nomination paper of a candidate for the presidential election should be signed
by at least 50 electors as proposers and another 50 as seconders. Second one, the prescribed security deposit in the presidential election is 25,000. So the first answer is correct. Second, it is not 25,000, it is 15,000. So the right answer is option 1 only. And 16th one, the President of India cannot return the money bill to the Lok Sabha for consideration. So இது correct தான். And next one, during the period of national emergency, the President of India can make ordinance even when Parliament is in session. So Parliament வந்து செஷனில் இருக்கும்போது பண்ண முடியுமா ஆர்டினன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ மேபி ஒன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் நாட் இன் செஷன் வந்து அந்த டைமில் வந்து ஆர்டினன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் செகண்ட் கிடையாது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் above இஸ் கரெக்ட். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 only. நெக்ஸ்ட் ஒன், who was the President of India at the time of proclamation of emergency in the year 1975? 1975ல பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபக்ருதீன் அலி அகமத். ஸோ இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 18th one, under which article of the Constitution of India can the President of India can be impeached? ஸோ பிரசிடெண்ட் இம்பீச் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 61. ஸோ இன் கேஸ் ஆஃப் Vice President, it is Article 67. And 19th one, consider the following statements. The President may, by writing under his hand address to the Vice President, resign his office. Executive power of the Union is vested in the President. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் பண்ணுறது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் வந்து பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 20th one, who hold the power to appoint the nominees from Anglo-Indian community in Lok Sabha? ஸோ இதை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி தான். 21, who is the executive head of the state? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ஸோ அது வந்து பிரசிடென்ட் தான். ஸோ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ஸோ இந்தியா ஆஸ் அ ஹோல் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ ஃபார் ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னா இட்ஸ் கவர்னர். அண்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்தியா ஆஸ் அ ஹோல் இட் இஸ் பிரைம் மினிஸ்டர். அண்ட் ஃபார் அ ஸ்டேட் அப்படின்னா இட் இஸ் சீஃப் மினிஸ்டர். அண்ட் 22, இன் இந்தியா த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை. ஸோ பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 23rd, the first president of independent India hails from. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் வந்து யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவர் வந்து எங்கேருந்து அப்படின்னா ஃப்ரம் பீகார். அண்ட் 24th one, recommendations to the President of India on the specific union state fiscal relations are made by. ஸோ இது வந்து யூனியன் ஸ்டேட் அண்ட் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸை பற்றின ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடெண்ட்டுக்கு யார் வைப்பா அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். 25th, who among the following presidents held office for 2 consecutive terms? ஸோ இது யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அண்ட் 26th one, by which of the following can the President of India be impeached? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி இம்பீச் பண்ணப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை தி பார்லிமெண்ட். ஸோ ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். 27th one, who among the following is appointed by the President? ஸோ பிரசிடென்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்டெம்பரர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். 28th, acting chief justice of the Supreme Court in India is appointed by the. ஸோ இது யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்கன்னா பை தி பிரசிடென்ட். அண்ட் 29, கண்டெம்பரர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. ஸோ இவர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 30th one, the electoral college which elects president of India comprises of. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப்
both the houses of the state legislature கிடையாது, only from state legislative assemblies தான். Elected members of the legislative assemblies of all the states, so இது correct. Elected members of the legislative assemblies of Delhi and Pondicherry, so இதுவும் correct தான். So right option என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 and 4. So option C the right answer. 31. The vacancy of the office of the President of India must be filled up within. ஸோ இந்த வேக்கன்சி வந்து எத்தனை நாளைக்குள்ளே ஃபில் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 6 monthsக்குள்ளே ஃபில் ஆகணும். And 32. Who has the right to seek advisory opinion of the Supreme Court of India on any question of law? ஸோ யார் வந்து அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா பிரசிடென்ட். ஸோ பை ஆர்டிகல் 143 படி. And 33rd, the single instance of the unanimous election of the President of India so far was the election of. So யார் அப்படின்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ அன்அனிமஸ் எலெக்ஷன் அப்படின்னா என்ன, எல்லாருமே சேர்ந்து இவரை வந்து ஓகே நம்ம இவரை வந்து எலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மனதாக இது பண்ணது, சரியா, அதுதான் கேட்டிருக்காங்க. And 34th one, who among the following is appointed by the President of India? ஸோ President of India மூலமாக யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஸோ சேர்மேன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், செகண்ட் ஒன், அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது கவர்னர் ஆஃப் ஸ்டேட் மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரியும். ஸோ இவங்கெல்லாம் ப்ரெசென்ட்டால் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ வைஸ் சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன் வந்து யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா பை சென்ட்ரல் கேபினெட்னால அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 தான். And next one, who among the following is constitutionally empowered to declare a geographical area as a scheduled area? ஸோ யார் வந்து ஒரு geographical ஏரியாவை scheduled ஏரியாவை சொல்ல முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் சொல்ல முடியும். And 36, he represents the nation but does not lead the nation. This dictum apply on whom the following? அதாவது அவங்க வந்து நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க பட் நேஷனை லீட் பண்ண மாட்டாங்க. அது யார் அப்படின்னா யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பொருந்தும். ஸோ என்னென்னா பிரசிடென்ட் தான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் இவங்க வந்து என்னென்னா நாமினல் ஹெட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பட் டஸ் நாட் லீட் த நேஷன். And 37th one, which one of the following has the power to initiate the motion of impeachment of President of India? ஸோ President of Indiaவுக்கு இம்பீச்மெண்ட்டுக்கு யார் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து both the houses of the parliament. ஸோ in case of vice president it should be impeached from the Rajya Sabha. And 38th one, the constitution authorizes the president to make provision for discharge of duties of governor in extraordinary circumstances under. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 160 தான். ஸோ இது வந்து என்னென்னா பிரசிடெண்ட் வந்து ஸோ ப்ரொவிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸில் கவர்னரோட டியூட்டிக்கு வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து ஆர்டிகல் 160 இருக்குது. And 39th one, which one of the following is not a constitutional prerogative of President of India? ஸோ இது என்ன அப்படின்னா ரிட்டர்னிங் a financial bill for consideration. ஸோ இது வந்து President of India வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நாட் அ கான்ஸ்டியூஷனல் ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் பில்லை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படி தான் பண்ண முடியாது. சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ மற்ற மூணுமே வந்து ப்ரெசென்ட்டால் பண்ண முடியும். ஸோ அதாவது ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னா உரிமை அந்த மாதிரி அர்த்தம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பிரசிடெண்ட்டுக்கு இந்த உரிமை பற்றி சொல்லலை. சரியா, இந்த உரிமை கிடையாது ஃபினான்ஷியல் பில்லை ரிட்டர்ன் பண்ணுறது. அண்ட் 40th one, the parliament is the part of the president is the part of the parliament. A bill passed by the two houses of the parliament.
ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா present is the part of parliament, a bill passed by the two houses of the parliament. ஸோ இது வந்து என்னென்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ both A and R are correct. ஸோ பில் வந்து டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டாலையும் பாஸ் பண்ணப்படணும் அண்ட் பிரசிடென்ட் இஸ் த பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த அண்ட் 41. ஸோ 40th கொஷின் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இஃப் someone has a right explanation நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரீசன் ஆர் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். And 41, a president can be impeached on the ground of violating the constitution by. ஸோ கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணார் அப்படிங்கிற ரீசனை வச்சு மட்டும் தான் நம்ம வந்து பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ண முடியும். ஸோ பை யாரால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அண்ட் 42nd, the power of the parliament to issue ordinance is a relic of. ஸோ இது வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935. ஆப்ஷன் சி தான். 43rd, which of the following type of authorities are attributed to the president of India? ஸோ இவரோட அத்தாரிட்டி வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ரியல் அண்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. ஸோ ரியல் பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. டைட்டுலர் அண்ட் டெஜூர். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ டைட்டுலர் அப்படின்னா ஸோ அவர்கிட்ட தான் பவர் இருக்குது அந்த மாதிரி டைட்டுலர். அண்ட் டெஜூர் அப்படின்னா தெரியும் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கிவன் பை லீகல் ரைட், அதுதான் நம்ம டெஜூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டு தான். அண்ட் தென் பொலிட்டிக்கல் அண்ட் நாமினல். ஸோ வந்து இவர் வந்து பொலிட்டிக்கல் மூலமாக வந்தவர் கிடையாது, பட் நாமினல் தான், பட் நாட் பை பொலிட்டிக்கல். அண்ட் ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அண்ட் நாமினல். ஸோ இது வந்து கரெக்ட் தான், பை கான்ஸ்டியூஷனல் அண்ட் நாமினல். ஸோ ரைட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 and 4. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 44th one, all the executive powers in Indian constitution are vested with. எல்லா executive பவருமே vested with the president. And 45th one, the authority to specify as to which caste shall be deemed to be scheduled caste rest with the following. ஸோ எந்த casteலாம் scheduled casteன்னு சொல்லணும், எந்த ஏரியாவை வந்து scheduled ஏரியான்னு சொல்லணும், இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டோட அத்தாரிட்டி தான் இது எல்லாமே. And 46th one, which one of the following is the correct sequence of person who occupied the office of the president of India right from the beginning? ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து சீக்வன்ஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், சகீர் ஹுசைன், விவி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமத். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, ராஜேந்திர பிரசாத்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஷகீர் ஹுசைன், விவி கிரி. ஸோ தேர்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். அண்ட் 47th one, election to the office of the president is conducted by. ஸோ இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் தான். ஸோ அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். And 48, if the President of India exercises his power as provided under Article 356 of the Constitution as respect of a particular state, then ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரோட பவரை வந்து ஆஸ் ஆர்டிக்கிள் 56 சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் மேலே காமிக்கிற, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா the assembly of the state is automatically dissolved. Second, the power of the legislature of that state shall be exercised by or under the authority of the parliament. Article 19 is suspended in the state. The president can make laws relating to the state.
ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அதாவது த பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பை ஆர் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ இப்படி தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து அந்த ஸ்டேட்டால் வந்து கான்ஸ்டியூஷனலாக வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியல, ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னா மேபி டிசால்வ் ஆகலாம் அதுக்கப்புறம். And 49th one, in the event of a vacancy in the office of both the President and Vice President of India, the President who performs the duty of a President. The person who performs the duty of a President. அதாவது President and Vice President ரெண்டுமே வந்து வேகன்சியாக இருக்குது அப்படின்னா யார் வந்து President டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Chief Justice of India. ஸோ ஒரே ஒரு தடவை தான் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார், முகமது ஹிதாயத்துல்லா அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். And 50th one, according to the Constitution of India, it is the duty of the President of India to cause to be laid before the Parliament which of the following. ஸோ பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் எதெல்லாம் வந்து லை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ இது உண்டு. அண்ட் தென் த ரிப்போர்ட் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, ஸோ இது கிடையாது. அண்ட் தென் த ரிப்போர்ட் ஆஃப் த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஸோ இதோட ரிப்போர்ட்டு. அதான் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 3 and 4. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னா பிரசிடென்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.